இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல 2005ல ரிலீஸ் ஆன சஹரா அப்படின்ற மூவியை தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட சுமார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயமும் அது இருக்க இடத்துக்கான மேப்பும் உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி தான் இந்த படத்துல வர ஹீரோவுக்கு சஹாரா பாலைவனத்துல இருக்கிற பல கோடி மதிப்புள்ள தங்க நாணயமும் அது இருக்கிற இடத்துக்கான மேப்பும் கிடைக்குது. அதை கண்டுபிடிக்க போன ஹீரோவுக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு தீர்க்க முடியாத நோயால பாதிக்கப்படுறதையும் அந்த நோயை தடுக்கலனா அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் முழுக்க பரவி மக்கள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்றதையும் தெரிய வருது. இப்படிப்பட்ட நோயை ஹீரோ தடுத்தாரா? அவர் தேடி போன தங்கம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத தான் இந்த மூவில நாம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடு மக்களை. நான் தான் உங்கள் இணைய நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் ஸ்ரீனா ஃபோர் மூவி சேனல். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கிட்டத்தட்ட 1865வது வருடம் சிவில் வார் முடிகிற காலகட்டத்தை காமிக்கிறாங்க. என்னதான் போர் முடிகிற காலமா இருந்தாலும் சில இடங்கள்ல இன்னும் போர் மும்முரமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அங்க இருக்க படைத்தளபதி ஒரு பயங்கரமான இரும்பு தகடுகளால் உருவாக்கப்பட்ட கப்பல்ல ஏதோ சில பெட்டிகளை ஏத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா எதிர்காலமே இந்த பெட்டியில் தான் இருக்கு. அதனால சீக்கிரமா நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கப்பலுக்குள்ள இதை ஏத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து எதிரி படைங்க இவரோட கப்பலை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல பீரங்கி குண்டுகள் மட்டும் இருந்ததுனால அந்த பீரங்கி குண்டுகளால அந்த வலிமையான இரும்பு கப்பலை அவ்வளவு எளிதா தகர்க்க முடியல. இவங்களும் அவங்களுக்கு எதிராக பீரங்கி குண்டுகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னதான் தாக்க ஆரம்பிச்சாலும் அங்க எதிரி படைகள் அதிகமா இருந்தால அவங்க நடத்துற தாக்குதல்ல அந்த கப்பல் தாக்கு பிடிக்காம தண்ணியில மூழ்கி போயிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2005 ஆப்பிரிக்கா நாட்டுல கார்ல போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பார்க்க வெள்ளைக்காரி மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு இங்க என்னடா வேலைன்னு பார்த்தா இவங்க WHO வேலை செய்யற டாக்டர். WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்களோட வேலையே ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் எதனா புது வைரஸ் தாக்கி இருக்கா, அதனால மக்களுக்கு எதனா பாதிப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இவங்க நினைச்ச மாதிரி இந்த ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு புது வைரஸ் அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கூட ஒரு சின்ன பையனுக்கு புதுசா வந்த வைரஸ் தாக்கி இருக்கு. அதை பார்த்துட்டு போக தான் இவங்களும் இங்க வந்திருக்காங்க. அவனை செக் பண்ண ஹீரோயின் இவனுக்கு எத்தனை நாளா இப்படி உடம்பு சரியில்லாம இருக்குன்னு கேட்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனோட அப்பா மாலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாரு. அன்னையில இருந்து தான் இவனுக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பையனுடைய அம்மா சொல்ல, சரி இவருடைய அப்பா எங்க? அவர் காலையிலே எழுந்து லைட் ஹவுஸ்க்கு வேலைக்கு போயிட்டாருமா அப்படின்னு இவங்க சொல்லவும் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி சந்தேகம் வருது. உடனே அந்த பையனுடைய கண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க. அவனோட கண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி போயிருக்கு. உடனே அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஹீரோயின் அவர் கூட இருக்க இன்னொரு டாக்டர் கிட்ட அதே நோய் தானே இதுவும் அப்படின்னு கேட்க, அவரும் ஆமா அதேதான், இங்க பாருங்க டாக்டர், இந்த நோயால பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் 6 பேர் இதே ஊர்ல இறந்து போயிருக்காங்க. இப்படியே இதை விட்டோம் இது இந்த நாடு முழுக்க பரவும், அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க பரவி உலக பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் மாலி நாட்டுக்கு போய் இந்த நோயை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் மாலி நாட்டுக்கு போகணும்னு சொல்றேன்னா, இந்த நோய் பரவி இறந்தவங்க எல்லாரும் அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க தான். அதனாலதான் நான் அங்க போகணும்னு சொல்றேன்னு ஹீரோயின் சொல்ல, கூட இருந்த டாக்டர் ஏமா இருமா கொஞ்சம், நீ பாட்டுக்கு நான் அங்க போகணும் இங்க போகணும் சொல்றேங்க, நம்மளோட வேலை என்ன, இங்க இருக்க நோய் வந்தவங்களை செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்பணும், அவ்வளவுதான். ஆனா நீ என்னடானா அதை விட்டுட்டு தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு அவரு கேட்கவும், இதையெல்லாம் கேட்ட ஹீரோயின் அவரை கோபமா முறைக்க, இதை பார்த்த டாக்டர் சரி புரியுது, நீ முடிவு பண்ணிட்ட, நான் உயர் அதிகாரிகிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்றாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம, நீங்க இங்க இருக்க வேலையை பாருங்க, நான் போய் அந்த லைட் ஹவுஸ்ல வேலை செய்யற இந்த பையனோட அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அங்க பையனோட அப்பா இறந்து போயிருக்காரு. அவரோட கண்ணும் அந்த பையன் கண்ணு மாதிரியே மாறி போயிருக்கு. இவரும் அந்த நோய் வந்துதான் இறந்து போயிருப்பாரு போல. உடனே ஹீரோயின் இவரோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு காருக்கு போய் கிட்ட எடுக்க போறாங்க. அப்போ முகத்தை மூடிட்டு வந்த ஒருத்தன் ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்றான். டக்குன்னு ஹீரோயின் அங்க இருக்க பேகை எடுத்துட்டு ஓடுறாங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னா, அந்த நோய் தாக்குனவங்களோட பிளட் சாம்பிள் தான் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அங்க இன்னும் 2 பேர் வந்து ஹீரோயினை புடிச்சிடுறாங்க. அவங்களும் ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணிருக்க, அப்ப யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து அந்த ரவுடி பசங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. இவர் இப்படி திடீர்னு வந்து காப்பாத்தும் போதே தெரிஞ்சிடும் இவர் யாருன்னு. இவர் அந்த படத்தோட ஹீரோ. மயங்கி போன ஹீரோயினை தான் தங்கி இருக்கிற கப்பலுக்கு கூட்டிட்டு போறாரு ஹீரோ. அடுத்த நாள் விடியுது. கண்முழிச்சு வெளியே வர ஹீரோயின் கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். இவனோட பேரு அல்ஜியோ. அப்போ கடலுக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு பொருளோட வெளியே வர ஹீரோ, ஏய் எல்லாரும் இங்க பாருங்க, நாம சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். அங்க ஹீரோயின் நிக்கிறத பார்த்த ஹீரோ, நீங்க முடிச்சிட்டீங்களா? சாரிங்க, என்னால உங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, உங்களோட பேக்கை அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஹீரோட ஓனர் ஹீரோயினை காப்பி குடிக்க கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவும் அல்ஜியோவும் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினவர் ஒரு மாதிரியா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இப்படி சிரிக்கிறத பார்த்த அல்ஜியோ, என்னப்பா ஏதோ க்ளூ கட்சிச்சு போல? ஆமா அல்ஜியோ, இத்தனை நாளா நம்ம தேடிட்டு இருந்த அந்த ஒரு கப்பலை பத்தின க்ளூ நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதை போய் பார்ட்டியில இருக்க ஓனர் கிட்ட நம்ம சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நீ அந்த பார்ட்டிக்கு போ, நான் நம்ம ஓனர் நம்புற மாதிரி ஒரு க்ளூ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே கிளம்பி போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பார்ட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஹீரோட ஓனர் பார்ட்டியில அவருடைய கம்பெனி பத்தி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போதான் நமக்கு விஷயம் புரிய வர ஆரம்பிக்குது. ஹீரோ வேலை செய்யறாருல, இது எந்த மாதிரியான கம்பெனினா பழங்கால பொருட்கள் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு காட்டி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம். இப்போ ஓனர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அரசாங்கம் சரியா நிதி உதவி
விலகிறது இல்ல. இருந்தாலும் நாங்க 700 வருஷம் பழமையான ஒரு பொக்கிஷத்தை கடலுக்கு அடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலையில கண்டுபிடிச்சு அந்த பழங்கால பொருளை எல்லாருக்கும் காமிக்கிறாரு. அரசாங்கமே நிதி ஒதுக்க முடியாத இந்த விஷயத்தை எங்களுக்காக நிதி ஒதுக்கி உதவி பண்றவரு இதோ பக்கத்துல இருக்காருல இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஆளை ஹீரோவோட ஓனர் காமிக்கிறாரு. ஹீரோட பேரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவருக்கு கால் பண்ண அந்த ஆளு கூட பேசிட்டு இருக்காரு. அங்க அவன் என்ன நண்பா ரொம்ப டென்ஷனா இருக்கா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ என்னது நண்பனா, முதல் விஷயம் நீ நானும் நண்பன் கிடையாது, இரண்டாவது விஷயம் ஏதோ க்ளூ இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதை ஃபர்ஸ்ட் முதல்ல என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்ல சரி விடுப்பா இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற, இந்தா நீ கேட்ட க்ளூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதையோ பேக்ல இருந்து எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா பார்க்க ஆனா அவன் என்ன வச்சிருக்கான் அப்படின்றத நமக்கு காட்டல. அந்த பொருளை கையில வாங்கின ஹீரோ நேரா அதை எடுத்துக்கிட்டு மியூசியத்துல இருக்க அவர் ஓனர் கிட்ட காமிக்க போறாரு. மியூசியத்துல ஓனர் மட்டும் இல்லாம அந்த டாக்டரும் அங்கதான் இருக்காங்க. அந்த டாக்டர் அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பெரிய பணக்காரர், உங்களுக்கு உலகம் முழுக்க நிறைய கம்பெனி இருக்கு, அதுல மாலி அப்படின்ற நாட்டுல உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கிறதால அங்க நீங்க பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய அதிகாரத்தை வச்சு அந்த நாட்டுல WHO டாக்டர்ஸ வைரஸ் ஆராய்ச்சிக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு கேட்க, இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. அங்க நடக்கிறது நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரி ஜனநாயக ஆட்சி இல்லமா ராணுவ ஆட்சி. மாலி நாட்டோட அதிபரை சுட்டு சாகடிச்சிட்டு அந்த நாட்டு ராணுவ தளபதி அதிபரா பொறுப்பேற்றுக்கிட்டான். அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் கண்டிப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க அப்படி போன உடனே ஹீரோ அங்க வரான். வந்தவன் அவனோட ஓனர் கிட்ட தனக்கு கிடைச்ச பொருளை பத்தி பேசி ஆப்பிரிக்காவுக்கு போக அனுமதி கேட்கிறான். ஆனா அவரோ இங்க பாரு நீ இதோட 1000 தடவை இதை பத்தி என்கிட்ட பேசிட்ட, நீ சொல்ற கட்டுக்கதைக்கெல்லாம் என்னால செலவு பண்ண முடியாதுப்பா, இதோட இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க பாஸ் நான் சொல்றது ஒண்ணு கட்டுக்கதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கொடுத்த பொருளை எடுத்து காமிக்கிறான். அது என்னன்னா அது ஒரு கோல்டு காயின். இதை பார்த்த ஓனர் எதுவும் பேசாம சரி உனக்கு 72 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ அதை கண்டுபிடிச்சு கொடுக்குற, அப்படி இல்லனா வாழ்நாள் முழுக்க இதை பத்தி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள காமிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போறதுக்காக எல்லாம் ரெடியா வராங்க. அங்க ஹீரோ மட்டும் இல்ல டாக்டர் டீமும் இவங்க கூட போக ரெடியா வராங்க. ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்ப பயணம் சிறப்பா ஆரம்பிக்குது. இரவு பகல்னு கடந்து போறாங்க. கடைசியா மாலி நாட்டுல லாபிசங்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனவங்க தனி குழுவா பிரிஞ்சு போறாங்க. ஹீரோயினும் அவர் கூட இருக்க டாக்டர் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு போக ஹீரோ யாரையோ தேடி போறாரு. அப்படி போனவரு ஒரு மசூதிக்குள்ள போய் அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட தான் தேடி வந்த கப்பலை பத்தி கேட்க, அந்த கப்பல் எந்த வருஷம் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா அந்த கப்பல் இருக்கும் போது நடந்த எதனா ஒரு இன்சிடென்ட பத்தி சொன்னீங்கன்னா நான் கப்பல் பத்தின எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ல, அந்த கப்பலை பத்தி சரியா சொல்லணும்னா 146 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 1866 வருடம் நாசிகளால உருவாக்கப்பட்ட கப்பல் இது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய புயல் உருவாச்சு. அதனால நைஜீரியா நதி முழுக்க வெள்ளம் போனதா சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆளு அங்க இருக்க ஏதோ ஒரு புக் எடுத்து அதுல இந்த கப்பல் பத்தி சொல்லி இருக்கிறதா சொல்றாரு. இது ஒரு யாரும் இல்லாத சபிக்கப்பட்ட பேய் கப்பல். இந்த கப்பல் நைல் நதியா வரும்போது ஏதோ ஒரு நோயை கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 பேர் இந்த நோய்க்கு பலியாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரணம் எல்லாம் மனிதர்கள் செய்யற கொடுமைகளை பார்த்து அல்லாவோட கோபத்தால ஏற்பட்டதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட மரணங்களை ஏற்படுத்தின இந்த கப்பல் அந்த நதி வழியா போய் எங்கேயும் மறைஞ்சிருச்சு. நீங்க தயவு செஞ்சு அந்த கப்பலை தேடி போகாதீங்க, ஏன்னா அது மறுபடியும் பல மரணங்கள் உருவாக காரணம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோ உடனே அவரோட டீமோட அந்த கப்பல் போன அதே நதி வழியா அதை தேடி போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பணக்காரனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அது பார்க்க மிலிட்டரி பேஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்காங்க. உள்ள போனவன் ஒரு ஆளை மீட் பண்றான். இவன் யாருன்னா அந்த டாக்டர் கிட்ட இவன் சொல்லி இருப்பான்ல ஒரு சர்வாதிகாரியை பத்தி, அவன் தான் இவன். என்னன்னு பார்த்தா இந்த பணக்காரனும் அந்த சர்வாதிகாரியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இப்போ அந்த சர்வாதிகாரி கிட்ட நம்ம நாட்டுக்கு 2 டாக்டர்ஸ் நோயை பத்தின ஆராய்ச்சிக்க வந்திருக்காங்க, அவங்களை என்னால தடுக்க முடியல, நீங்க தான் தடுக்கணும்னு சொல்ல, சரி இனிமே நீ கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லிடுறான். மறுபடியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஜெனரல் சொன்ன மாதிரி ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். வந்தவனுங்க நேரா டாக்டர் எங்கன்னு கேட்க கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து சமாளிச்சு பாக்குறான் ஹீரோ. ஆனா அது வேலைக்கு ஆகல. இனிமே இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றான். இவங்க எவ்வளவோ போராடியும் அவனுங்க விடுற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்றானா அந்த போட்டுக்கு பெட்ரோல் போற பைப் லைனை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு இவங்க எல்லாம் தண்ணில குதிச்சிடுறாங்க. இந்த போட்டு கரெக்டா வெடிக்கிறதுக்கும் அந்த ஜெனரல் ஆளுங்க பக்கத்துல வர்றதுக்கும் சரியா இருக்கு. இதுல அவங்க எல்லாம் அங்கேயே காலி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அங்க இருக்க தனித்து விடப்பட்ட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ புதுசா வந்த டீம் ஆளுக்கிட்ட, இங்க பாரு நண்பா, இன்னைக்கு நைட்டே நீ இங்க இருந்து கிளம்பு, இரவு நேரத்துல மாலியோட பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், நீ எல்லையை தாண்டின பிறகு இங்க நடந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பாஸ் கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் பயந்து போனவன் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். இனிமே போட்ல பயணம் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒட்டகம் மூலமா அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோனை காமிக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. ஹீரோயினும் அந்த டாக்டரும் செக் பண்றதுக்காக ஒரு கிராமத்துக்கு வராங்க. ஏன் நைட் டைம்ல வராங்கன்னா இது அந்த ஜெனரல் கட்டுப்பாட்டுல இருக்க இடம். காலையில வந்தா அவங்க ஆளுங்கிட்ட மாட்டிப்பாங்கல்ல, அதனால இப்போ நைட்ல வராங்க. யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு இவங்க கூப்பிட்டுக்கிட்டே போக யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா ஆச்சுன்னு வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தா அங்க எல்லாரும் அந்த நோய் தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க.
அடுத்த நாள் விடியுது. ஹீரோயினும் அந்த டாக்டரும் ரிஸ்க் எடுத்து காலையில போய் அங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால இந்த நோய் பரவுச்சு, அது காரணம் என்னன்னு தேடும் போதுதான் அங்க இருக்க கிணறு பாக்குறாங்க. ஆனா அந்த கிணறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மண்ணு போட்டு மூடி இருக்கிறதா தெரியுது. ஒருவேளை இந்த கிணத்து தண்ணி மூலமா தான் நோய் பரவி இருக்கணும். அதனாலதான் மக்கள் இந்த கிணற மூடி இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வயிற்றுல கயிறு கட்டி கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியோட சாம்பிள் எடுக்க போறாங்க. இவங்க இப்படி கிணத்துக்குள்ள போகிறதுக்கும் அந்த ஜெனரலுடைய ஆளுங்க அங்க வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. இதுல அவங்க கிட்ட டாக்டர் மாட்டிக்கிறாரு. இங்க பாரு டாக்டர், உன் கூட வந்துச்சே அந்த இன்னொரு லேடி டாக்டர், அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு எவ்வளவோ மிரட்டி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் என் கூட இந்த டிரைவரை தவிர யாரும் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது, சரி தெரியாத நீ ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை சுட்டு சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் டேய் அந்த பொண்ணு இங்கதான் பக்கத்துல எங்கன்னா இருப்பா, போய் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே நேரம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்குறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிலிட்டரி ஆளுங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்த சண்டையில எப்படியோ இவனுங்க கூட சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த 3 பேரும் போக போற வழியில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது. உடனே ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜீப் நிறுத்த சொல்லிட்டு நீங்க பாருங்க கையை தூக்கிட்டு எல்லாரும் பொறுமையா நடந்து வாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, ஏகப்பட்ட ஆளுங்க குதிரையில வந்து அங்க நிக்கிறானுங்க. வந்தவங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான மலைக்கு நடுவுல கட்டின அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த மக்களுக்கு உறுதுணையா இருக்க தலைவர்கிட்ட போய் இவங்களை விடுறாங்க. இவரை பார்த்த உடனே ஹீரோயின் இங்க பரவுற நோய் பத்தியும் அதனால ஏற்படுற உயிர் இழப்பை பத்தியும் சொல்லுறா. இதை கேட்ட உடனே ஊர் தலைவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சவரு அவங்க எல்லாரும் எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல ஹீரோயின் சொன்ன அதே நோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சில மாதிரிகளை எடுத்து செக் பண்றாங்க ஹீரோயின். இதை செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா இப்ப பரவுற வைரஸ் பழங்காலத்துல பரவச்சுன்னு சொன்னாங்களே அந்த வைரஸ் கிடையாது. முதல்ல இது வைரஸே கிடையாது, இது ஒரு டாக்ஸின், அதாவது விஷம். இங்க இருக்க தண்ணியில எல்லாம் விஷம் கலந்துருக்கு. அதனாலதான் இந்த தண்ணி குடிச்ச மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிக்க, அப்படி அந்த சீனை கட் பண்ணி ஹீரோட பாச காமிக்கிறாங்க. அவர் யாருக்கிட்டயோ தன்னுடைய டீம் ஆப்பிரிக்கா நாட்டுல மாலி அப்படின்ற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, என்னது நான் காப்பாத்தணுமா, அவன் யாருக்கிட்டையும் சொல்லாம அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது அவனோட பிரச்சனைப்பா, அதுல என்ன இழுக்காத அப்படின்னு அவர் சொல்ல, அக்டோபர் 27, 1982 இது ஞாபகம் இருக்கான்னு பாஸ் அவர்கிட்ட கேட்க, இவர் அப்படி இந்த தேதியை சொன்ன உடனே அந்த ஆளு எதுவுமே பேசாம அவர் சொன்னதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அப்படி என்னதான் அந்த தேதியில நடந்துச்சு அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லவே இல்லை. மறுபடியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஊர் தலைவர்கிட்ட ஹீரோ அவருக்கு உதவி செய்ய வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா அவரோ என்னால முடியாது, எனக்கு என் மக்களோட நலன்தான், அதனால இனிமே நாங்க இங்க இருக்க போறது இல்ல, அந்த மாலி நாட்டை விட்டுட்டு ஆப்பிரிக்கா நாட்டுல போய் தஞ்சம் அடைய போறோம், இனிமே நீங்க இங்க இருக்காதீங்க, அந்த ஜெனரல் கண்டிப்பா உங்களை தேடி வந்து கொல்லுவான். இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஊர்ல இருக்க பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மர்மமான குகையை கண்டுபிடிக்கிறான். உடனே ஹீரோ கிட்ட அவன் பார்த்த அந்த மர்ம குகையை பத்தி சொல்ல, அந்த குகையில அவங்க தேடி வந்த கப்பலோட பழங்கால படம் வரையப்பட்டு வச்சிருக்கு. இதை பார்த்த ஃப்ரெண்டு, ஹே இங்க பாரு நண்பா, அங்க இருக்க பெயிண்டிங்ல அந்த கப்பல் பாலைவனத்துக்கு நடுவுல பயணம் பண்ண மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கு, அது எப்படி சாத்தியமாகும், பாலைவன கப்பல் அப்படின்னாலே ஒட்டகத்தை தானே நம்ம சொல்லுவோம், அப்புறம் எப்படி உங்க முட்டாள்தனமா இப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ ஆரம்பத்துல இருந்து அந்த பெயிண்டிங்ல என்ன இருக்குன்னு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போதைக்கு இந்த இடம் பாலைவனமா இருக்கலாம், ஆனா சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு சோலைவனமா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல முக்கால்வாசி இடம் அந்த நயகரா நதியாக தான் இருந்தது. அந்த கப்பலும் இந்த நதி வழியா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தாலையும் நதியோட வழித்தடம் மாறி போனதாலையும் இந்த இடமே பாலைவனமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கப்பலும் இங்க அடிக்கிற மணல் புயலால மண்ணுக்கடியில போயிடுச்சு. இதைத்தான் இவங்களும் படமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஹீரோ இப்படி சொன்ன உடனே இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரன், அப்போ நாம பூமிக்கடியில போய் தான் தேடணும் போலியே அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, ஆமா நண்பா கரெக்டா சொன்னேன், இப்போ அந்த கப்பலையும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஆறு பூமிக்கடியில தான் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஆறு கரெக்டா எங்க இருக்குன்னு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு அந்த கப்பலும் கிடைச்சிடும், அந்த டாக்ஸின் எங்க இருந்து கலக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும், நம்மளுக்கு தங்கமும் கிடைச்சிடும், இனிமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த பெயிண்டிங்ல சொன்ன மாதிரி ஆறு தேடி போறாங்க. எப்படியும் அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க போனவங்க கப்பலை தேடி பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறத பாக்குறாங்க. என்னடா இது சம்மதமே இல்லாம இந்த இடத்துல எவன்டா கம்பெனி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சவங்க அதுக்குள்ள போலாம்னு ஒரு ஐடியா பண்றாங்க. ஆனா அங்க செக்யூரிட்டி பலமா இருக்கிறதுனால உள்ள போக வேற வழியை தேடுறாங்க. அப்போதான் கரெக்டா அங்க ஒரு ட்ரெயின் அந்த கம்பெனி உள்ள போறதை நோட் பண்றாங்க. உடனே எல்லாரும் யாருக்கும் தெரியாம அந்த ட்ரெயின்குள்ள ஏறிடுறாங்க. இப்போ அந்த தப்பிச்சு வந்த அந்த ஆளை காமிக்கிறாங்க. அவன் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்த சாம்பிளை லேப்ல வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல வந்து ரிசல்ட்டை அவனோட பாஸ் கிட்ட போய் காமிக்கிறான். இதை பார்த்தவரு இதுக்கு வாய்ப்பே இல்லையன்னு ஷாக் ஆகி போய் பாக்குறாரு. மறுபடியும் அந்த டீமை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்குள்ள ஏகப்பட்ட பேரல் இருக்கு, அதுவும் அதுல முழுக்க முழுக்க டாக்ஸின் நிரம்பி இருக்கு. இதை பார்த்தவங்க ஒரு டாக்ஸின் பேரலுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட பல லட்சம் டன் டாக்ஸின் ஏகப்பட்ட பேரல்ல ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க அது மட்டும் இல்லாம ஊர் தலைவர் இறந்து போனதா சொன்ன அவங்களோட ஆளுங்களும் இங்கதான் கொத்தடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தவங்க சரி இனிமே இங்க இருந்தா ஆபத்து, வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த பணக்காரன் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறான். இவன் எப்பட
எப்படா இங்க வந்தான்னு பார்த்தா இது இவனோட கம்பெனி போல. அந்த ஜெனரல் கூட சேர்ந்து இங்க ஏதோ இல்லீகலான விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் பாஸ் தாங்கிட்ட இருக்க சாம்பிள் எடுத்துக்கிட்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட காமிக்கிறாரு. இங்க பாருங்க சார், மாலி நாட்டுல மக்கள் குடிக்கிற தண்ணியில விஷம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆபீசர் இங்க பாருப்பா, அது அவங்க நாட்டோட பிரச்சனை, அது எதுக்கு இங்க தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க, சார் இங்க பாருங்க, அந்த டாக்ஸின் அங்க இருக்க நல்ல தண்ணியில கலந்ததுனாலதான் இவ்வளவு பொறுமையா பரவிட்டு இருக்குது. அது மட்டும் கடல் தண்ணியில பரவ ஆரம்பிச்சா வெறும் 6 மாசத்துல உலகம் முழுக்க டாக்ஸினோட அளவு 60% பரவி முக்கால்வாசி கடல் உயிரினங்களும் செடி கொடிகளும் அழிஞ்சு போயிடும் சொல்றாங்க. ஆனா இவங்க எவ்வளவு ஆபத்தான விஷயத்த சொல்லியும் அந்த ஆபீசர், ஓ இவ்வளவுதானா, வேற என்னமோ ஏதோ நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு அசடா சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஃபைலை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாரு. அதே நேரம் அங்க ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு இடத்துல ஜீப்ல விலங்க மாட்டி கூட்டிட்டு போறாங்க. அந்த ஜீப் ஓட்டுற ஆளுங்க ஃபுல்லா சவுண்ட் வச்சுக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு போறத ஹீரோ கவனிச்சு தான் கிட்ட இருக்க கோல்டு காயினை வச்சு அந்த ஜீப்போட பாடியை நைஸ் போல கட்டிட்டு காலாலேயே எட்டி உதச்சு அந்த பாடியோட கீழே விழுந்துடுறாங்க. ஜீப்புக்குள்ள இருக்க அந்த 2 பக்கி பசங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாம வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. கீழே விழுந்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த பாடி தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க. பாலைவனத்துல தனியா நடந்துக்கு போறதே கஷ்டம், இதுல இவனுங்க வேற அந்த பாடியோட எப்படிதான் போறானுங்களோ. இப்படியே கொஞ்சம் தூரம் போறாங்க. இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அங்க ஒரு குட்டி ஓனம் மண்ணுக்குள்ள பஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து டூல் பாக்ஸை எடுத்து அவங்கள கட்டி வச்சிருக்க விலங்கு கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து சூப்பரான ஐடியா பண்றாங்க. அங்க இருக்க பழைய விமானத்தை ரீக்ரியேட் பண்ணி அது மூலமா அந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. போனவங்க நேரா போய் அவரோட பாஸுக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தையும் அதுக்கு காரணம் அந்த பணக்காரன் அப்படின்றதையும் சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் இங்க நடந்த விஷயத்த சொல்லி தனக்கு அவங்களோட உதவி வேணும் அப்படின்னு கேட்கறான். ஆனா இந்த வாட்டியும் அந்த ஊர் தலைவர் உதவி செய்ய ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அவங்க மக்களோட உயிர் முக்கியம். அதனாலதான் சரி உதவிதான் செய்யல, உங்க காரையாச்சும் கொடுங்கன்னு அந்த எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போறான். அந்த காரை ஓட்டிட்டு போனது அந்த ஊர்க்காரன் அப்படின்றதால எப்படியும் அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணக்காரன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். பணக்கார ரூமுக்கு போன ஹீரோ அங்க செக்யூரிட்டி இல்லாததை பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா டவுட் வருது. அது என்னன்னா, இந்த மாதிரி இல்லீகலா இருக்கிற கம்பெனி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே அந்த கம்பெனியோட ஓனர் என்ன நினைப்பாங்க, இந்த கம்பெனியை தடமே இல்லாம அழிக்கதான் நினைப்பாங்க. அதை தான் இந்த பணக்காரன் நினைச்சு அந்த கம்பெனிக்கு பாம்பு வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா பாம்பு தேடி அந்த அழிக்க கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை தேடி கிளம்பிடுறாரு. அங்க பணக்காரன் ஹீரோனை ஹெலிகாப்டர்ல கடத்தி கூட்டிட்டு போக பாக்குறான். அப்போ கரெக்டா ஹீரோ அங்க வந்து ஹீரோனை காப்பாத்திடுறாரு. உடனே அந்த பணக்காரன் என்ன பண்றானா, ஹீரோயின் போன போகட்டும் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க அந்த கம்பெனிக்கு பவர் கொடுக்கிற சோலார் பேனலுக்கு ஃபுல் பவர் கொடுத்துடுறான். ஏன் அவன் அப்படி பண்றானா, சோலார் பேனல் அனுப்புற ஃபுல் பவர் போய் சேர்ற இடத்துலதான் அந்த பாம்பை அவன் கரெக்டா வச்சிருக்கான். அந்த பவர் பட்டுச்சு, அந்த பாம் ஆக்டிவ் ஆகி வெடிச்சிடும். அதனாலதான் அதே மாதிரி பவர் ஆக்டிவ் ஆகுது, ஆனா பாம் வெடிக்கல. ஏன்னா கரெக்டான நேரத்துல நம்ம ஃப்ரெண்டு அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் கார்ல ஏறி தப்பிச்சு போலாம்னு பார்த்தா அந்த ஜெனரல் ஹெலிகாப்டர்ல வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறான். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போலாம்னு யோசிக்கிற ஹீரோவுக்கு உடனே ஒரு ஐடியா வருது. ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்த பாம்பை ஹீரோயின் கிட்ட சொல்லி மணல்ல தூக்கி போட சொல்லுறான். அப்படி தூக்கி போட்ட பாம்பை ஃப்ரெண்டு வச்சிருக்க கன்னால சுட சொல்லுறான். இவன் இப்படி சுட்டதும் அந்த பாம்பு எல்லாம் வெடிச்சு அந்த இடமே புகை மூட்டமா ஆகுது. இதுல பயந்து போன ஜெனரல் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம பாம்பு அடிச்சதால அங்க இருக்க மணல் எல்லாம் விலகி அந்த புதஞ்சு போன கப்பல் தெரிய ஆரம்பிக்குது. உடனே இவங்க 3 பேரும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தப்பிச்சு போயிட்டான்னு பார்த்தா ஜெனரல் அவனோட முழு பீரங்கி படையும் கூட்டிட்டு அவங்கள அழிக்க வரான். இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு வடிவேல் சார் காமெடியான மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் தான் ஞாபகத்துக்கு வருது. அது ஏன்னா 3 பேரை கொள்றதுக்கு இவன் 300 பேரை கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அதனாலதான் இவன் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தோம். ஹீரோ அசராம ஒரு சூப்பரான ஐடியா பண்றாரு. அது ஒரு போர்க்கப்பல் அப்படின்றதால அதுல இருக்க பீரங்கியை யூஸ் பண்ணி ஹெலிகாப்டர்ல வர ஜெனரலை குறி வச்சு அடிச்சு காலி பண்ணிடுறான் ஹீரோ. அதே நேரம் அந்த ஊர் தலைவரும் அவங்களோட மக்களை கூட்டிட்டு வர இதை பார்த்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட சரணடைஞ்சிடறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த அமெரிக்க ஆபீசரை காமிக்கிறாங்க. அவர் ஹீரோவோட பாஸ் கிட்ட, நாங்க அந்த மாலி நாட்டு மக்களுக்கு நல்ல தண்ணீர் வசதி, அந்த டாக்ஸினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆன்டி டாக்ஸின் இது எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. அது என்னன்னா, அந்த கப்பல்ல பல லட்சம் டாலர் மதிப்புள்ள தங்கம் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அது மட்டும் எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்க, இது கேட்ட பாஸ், நீங்க சொன்ன மாதிரி அங்க அந்த கப்பல் மட்டும் இருந்துச்சு, ஆனா அதுல தங்கம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து ஜாலியா பீச்சுக்கு போய் லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க இப்படியே இந்த மூவியை ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிடுறாங்க.